எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவங்க முதல் ராத்திரி இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் ஏகப்பட்ட கனவு இருக்கும். ஆனால் எனக்கு முதல் ராத்திரி கனவுல மட்டும்தான் நடக்கும்னு நினச்சேன். ஏன் வேதனை யாரு கேட்டுச்சோ இல்லையோ, அந்த ஆண்டவனு கேட்டுருச்சு. ஆட்டு சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. நீ எப்படி நின்றுருக்க? உக்காரு. அட உட்காரு, உன்னை கடிச்சலாம் சாப்பிட மாட்டேன். சரி, அப்புறம் என்ன முடிவு பண்ணியிருக்க? நீ இப்படி புது புடவை கட்டிட்டு ஃபுல் மேக்கப் போட்டு கதவை தாப்பா போடும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் உன் வாயால் எனக்கு கேட்கணும்ல. ஓ, அப்படி மௌனம் சம்மதம். பாலக்குடி என்னடி பார்த்துட்டு இருக்க? குடி. நியாயமா நீ தான் எனக்கு பால் எடுத்துட்டு வந்திருப்ப. இந்த வீட்டில் தான் எல்லாமே தலைகீழான இருக்குங்க. இந்த குடி. என்னடி வெஸ்த பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க? ஓ, தூக்க மாத்திரை ஏதாவது கலந்துருக்கேன்னு நினச்சியா? அப்படிலாம் யாராவது பண்ணுவாங்க? உனக்கு சந்தேகமாக இருந்தால் நானே முதல்ல இருக்கிறேன். இப்போ நம்புறியா? குடி, டக்குன்னு குடி. அடிச்சுடு அடிச்சுடு. ஃப்ராடு பயலே, உன்னை நம்பி நான் அதை குடிச்சிருந்தேன்னா இந்நேரத்துக்கு அவனை உனக்கு இருக்குடா. டேய் 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 எழுந்துடா. அந்த கிழவி தொல்லை வேற தாங்க முடியல. டேய் என்ன பண்றது? நல்லாரு. புருஷங்கால தொட்டா புண்ணியம் கிடைக்குமா? என்ன பயன்ட்டியா? மாத்திரை கலந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா தூக்க மாத்திரை இல்லை, ஆளைய தூக்குற மாத்திரை. 300 முருங்கைக்காயோட சக்தி ஒரே மாத்திரைக்குள்ள. அதுல நான் 3 மாத்திரை போட்டிருக்கேன். ஒரு மாத்திரைக்கு 100 குதிரையோட சக்தி. அப்ப 3னா 300 குதிரை. ஆண்டாளு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னடா ஓவரா பண்ற? வாயில போட்டு நான் போடா. போ. என்ன சொன்ன? 300 குதிரையா? நான் யாருன்னு தெரியும்ல? 1000 யானடா. நானும் பொண்ணு அடக்கொடுக்கமா இருக்கணும்னு பாக்குறேன். கொஞ்சமாவது இருக்க விடுறியா? இருக்க விடுறியா? என்ன பேச்சு பேசுற? பேச்சா பேசுற? பேச்சா பேசுற? வாயில அடிச்சிருவேன் பாரு. டேய் வாய் பாரு. டேய் டேய் கத்தாத. வாயை திறந்த மண்டை அடிச்சிருவேன். வாங்க. பேசாதன்ற திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. டேய் மொரட்டு பயலே. வாய் மூடு. டேய் அழகரு காட்டு பயலா இருப்பான் போல இருக்க. அறிவுங்கிறது இருக்குதா? மொரட்டு பயலா இருக்கிறான். டயர்டா இருப்ப, தண்ணி குடிச்சடி. நான் இங்க நிக்கிறேன். இதுக்கு மேல பாட்டி சொன்னாங்க பூட்டி சொன்னாங்கன்னு ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ண உன்னை அப்படியே என்னடா அது தலை சுத்துது?
தலை சுத்துதா? தூக்க மாத்திரை கொடுத்தா தலை சுத்தாம வேற என்னடி பண்ணும்? டேய் தூக்க மாத்திரையா? இந்த குடும்பத்துல எல்லாரும் கராத்தே கத்து இருப்பாங்க போல இருக்கு. இந்த அடி அடிக்கிறாளே. ஐயோ தூங்கிட்டாளா? என்ன பாட்டி இன்னும் தூங்கலையா? உன் கூட்டுக்காரி ரூம்ல இன்னும் தூங்கல தெரியுமா? என்ன பாட்டி நீங்க உங்க போய் தூங்குங்க. பாரதி, இதுக ரெண்டும் வெளியிலதே எலியும் பூனையுமா இருக்காங்க. ஆனா கதவு அடைச்சதும் நல்ல பாம்பு சார பாம்பு மாதிரி சத்தம் போட்டுக்கிறாங்க. என்ன பாட்டி நீங்க? தமிழ் தமிழ் தமிழ், என்னம்மா என்னாச்சு? தமிழ் தமிழ் என்னாச்சு? பாரதி என்னாச்சு? என்னடி புள்ளைக்கு இப்படி இழுக்குது? இவளுக்கு அடிக்கடி இப்படி வரும் பாட்டி. ஐயோ, ஏண்டி மாத்திரை மருந்து ஏதாவது வச்சிருக்கியா இல்லையா? இல்ல பாட்டி, எல்லாம் எங்க வீட்ல இருக்கு. நீ இரு, நான் போய் தேங்காய் எண்ணெயில சூடத்தை சுட்டு எடுத்துட்டு வரேன். தமிழ் 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 தமிழ். தமிழ் ஒண்ணுலடா, ஒண்ணுல நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாம். இத முதுகுலையும் நெஞ்சிலையும் தேய்ச்சி விடு. இல்ல பாட்டி, இவள உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனோம். இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடும். நான் வேணா அழகரை போய் கூட்டிட்டு வந்துறவா? இல்ல பாட்டி, நான் பாத்துக்கிறேன். வா. குழந்தை கொடுங்க, குடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. குழந்தைய குடுங்க, குடுங்க முதல்ல. அந்த ஐயனாரு தாண்டி உன் புள்ளைய காப்பாத்த இவர் அனுப்பி வச்சிருக்காரு. ஐயா சாமி, நீ நல்லா இருக்கணும்பா. 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் சாமி, நல்லா வாழணும். நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். சரியா? பாரதி, ஏதாவது நான் என்ன வந்து எழுப்பு. இல்ல பாட்டி, இதுக்கப்புறம் இவளுக்கு ஒண்ணும் செய்யாத. மருந்து கொடுத்தா சரியாயிடும். உனக்கு எப்படி சாமி இதெல்லாம் தெரியும்? என் குழந்தைக்கும் இதே மாதிரிதான் வரும் பாட்டி. இதெல்லாம் அவளுக்கு வாங்கின மருந்துதான் பாட்டி. என்னையா கண்ணெல்லாம் கலங்குது? உன் புள்ள ஞாபகம் வந்துருச்சா? நீ ஒண்ணு கலங்காதையா. அடுத்தவன் புள்ளைய உன் புள்ளையா நினைச்சு துடிக்கிற பாரு. இந்த ஒரு குணத்துக்கே நீ ஆயுசு முழுக்க நல்லா இருப்ப சாமி. சரி பாரதி, நான் போய் படுக்கிறேன். நீ புள்ளைய பாத்துக்க. தைரியமா இரு, தமிழுக்கு ஒண்ணும் ஆகாது. பாத்துக்க. எதெல்லாம் மறக்கணுமோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமோ அதெல்லாம் மறக்க வேண்டியது. குழந்தைய கோவப்பட்டு தூக்கிட்டு வந்தா மட்டும் பார்த்தாது. அதுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அதுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கணும். இப்ப கூட நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். தமிழ் இங்க தவிச்ச தவிப்பு அங்கே இதயத்துக்குள்ள துடிப்பா துடிச்சது. தூக்கத்துல இருந்து என்ன எழுந்து போன்னு சொல்லுச்சு.
அதனால தான் நான் மருந்து எடுத்துட்டு ஓடி வந்தேன். திரும்பவும் சொல்றேன், எனக்குள்ள இருக்கிறது வாசுவோட இதயம், தமிழோட அப்பா இதயம். நான் வேற, வாசு வேற இல்ல. யார் என்ன சொன்னாலும் தமிழ் ஏன் பொண்ணுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு தமிழ் முழிச்சதும் அவளுக்கு அந்த டானிக்ல 10 ml கொடுங்க. ஒரு 2 to 3 டேஸ்க்கு பச்சை தண்ணியில் குளிக்க வச்சிடாதீங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து அவளுக்கு சாப்பிட எதுவும் கொடுத்துட வேண்டாம். முக்கியமாக சாக்லேட், ஐஸ்கிரீம் இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு கொடுக்க வேண்டாம். ஆள் பார்க்க அழகாக தாண்டி இருக்க, கொழுக்கட்ட மாதிரி கொழுன்னு. எதுக்கு என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ற? பேசாம நடந்து உன் மேலே சொல்லிட்டீங்கன்னா எவனா நல்லவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான்ல. எதுக்கு இவ்வளோ பிடிவாது உனக்கு? என் மேலேயும் தப்பு இருக்கு, ஆனால் இவ்வளோ நடந்து உன்னை விட்டு ஓடாமல் உன் கூட நிற்கிறேன் பாரு, அது ஏன்னு உனக்கு புரியாதா? எனக்கு மட்டும் என்ன உன் கூட இருந்து உன்னை கஷ்டப்படுத்தணும்னு என்ன தலையெழுத்தா? விதி இதெல்லாமே நடந்து போச்சு. இந்த கருணை இல்லாத கடவுள் இருக்கானே, அவனுக்கு நல்லா தெரியும் இவர் இன்னார் கூட இருந்தால் நல்லா இருக்கும், இவர் இன்னார் கூட இருந்தால் நல்லா இருக்காதுன்னு எல்லா இலவும் தெரியும் அவனுக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும், அவனை குடிகாரம் கூட சேர்த்து வைப்பான். எந்த கெட்ட பழக்கமே இல்லாமல் நீட்டாக ஒரு பையன் இருப்பான். அவனுக்கு ஒரு அடங்கா பிடாரியை கட்டி கொடுத்து இல்லை சந்தேகப்படுறவளை கட்டி வச்சு அவன் வாழ்க்கையே காலி பண்ணிடுவான். எல்லாத்தையும் இப்படி கஷ்டத்தில் வச்சுருந்தா தான் நம்ம கடவுளே என்னை காப்பாற்றுன்னு அவன் பின்னாடி சுற்றிட்டு இருப்போம். அல்ப பையன் இந்த ஆண்டவன். இப்போ பாரு, உன்னை எனக்கு கட்டி வச்சு என்ன உனக்கு கட்டி வச்சு ஏன் நிம்மதியும் கெடுத்து ஓன் நிம்மதியும் கெடுத்து நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நானும் இப்படியே தான் இருக்கேன். வாழ்க்கை இப்படியே இருந்தால் வெறுப்பாக இருக்குடி. எல்லாத்தையும் இப்படி வைக்கிறதுக்கு கருமைங்களை படைக்காமல் இருந்திருக்க வேண்டியது. ஆனால் அது சரி, உனக்கு போர் அடிச்சா என்ன பண்ணுவேன்? விளையாடுறதுக்குலாம் எங்கள் வாழ்க்கையில் வேணும் இல்லை உனக்கு? வெறுப்பாக இருக்குது எனக்கு. இப்படி நீ அமைதியாக இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்க. அதை விட்டு தெலுங்கு படம் வில்ல மாதிரி உன்னை குத்திடுவேன், உன்னை கிழிச்சிருவேன், உன்னை அழிச்சிருவேன். நூவன்ட்டு எனக்கு சால இஷ்டம். நீ எப்போ பார்த்தாலும் என் காதில் வந்து கத்திகிட்டே இருக்கிறதா, நீ என் காதில் விழுந்துட்டே இருக்கு. இப்படி கத்திகிட்டே இருந்தீங்கன்னா உன் அழகு எங்கடி என் கண்ணுக்கு தெரியும்? சொல்லி சொல்லி டயர்ட் ஆகிட்டேன் நான். புரிஞ்சதுன்னா சரி, இல்லைன்னா போடி. உடம்புல ஒரே வலியா இருக்குது. சுடு தண்ணி வச்சு தரியா? 2 பேரும் ஒண்ணா போய் குளிப்போம். என்னடா பண்ண நீ? நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மா. டேய், என்னடா பண்ணி தொலைச்ச? ஒண்ணு நான் சொல்றது செய், இல்ல என்ன புருஷனா ஏத்துக்கணும்னு நான் உங்ககிட்ட முந்தானேத்தே சொல்லிட்டேன். நீ என்ன புருஷனா ஏத்துக்கல, அதனால நான் உன்னை பொண்டாட்டி ஏத்துக்கிட்டேன். நான் அவ்வளவு தூரம்
சொல்லியும் என் வாழ்க்கையை அழிச்சிட்டல நீ. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இதெல்லாம் நடக்கிறதாண்டே. யாரா புருஷன், யாரா பொண்டாட்டி உனக்கு? என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டல. விடுறே இருறே, சொல்றது கேள்றி. சும்மா சொன்ன சாமி சத்தியமா நான் உன்னை தொட கூட கிடையாது. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல சரியா? அந்த அடி அடிக்கிற உடம்புலாம் வலிக்குதுரு. அதுக்கு தான் வெந்நீர் வைக்க சொன்னேன் நான். எதுக்கு அந்த அடி அடிக்கிற நீ? அப்ப பின்ன நான் அவ்ளோ சொல்லியும் முருங்கா மாத்திரை சாப்பிட்டேன், முந்திரி பருப்பு லேகியம் சாப்பிட்டேன்னு வெறுப்பேறினல என்ன? அதான் இந்த ஆண்டாள் யாருன்னு காட்டினேன். அது உன்னை யாரு தெரியாதவங்க கிட்ட போய் காட்டுரு. எனக்கு தான் உன்னை பத்தி எல்லாமே தெரியுமே. எதுக்கு என்கிட்ட காட்டுற? என்ன தெரியும்? என்ன பத்தி என்ன தெரியும் உனக்கு? விடு, அது சொன்னா கோவப்படுவ. அப்புறம் எதுக்கு? சொல்லலனாலும் கோவம் தான் படுவேன். சரி, உன்னை யாராவது தூரத்துல இருந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன், வாக்காளி காட்டினா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டணும்னு நினைப்பாங்க. அவ கண்ணு, அவ கலரு, அவ அம்சம் அப்படி வர்ணிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு 10 நிமிஷம், 10 கூட வேணாம், ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசினாங்கன்னு வச்சுக்கேன், ஐயோ ஆண்டவா என் கை காலை கூட வெட்டி எடுத்துக்க, ஆனா இவ்வளவு மாதிரி ஒருத்தி எனக்கு பொண்டாட்டியா கொடுத்துறாதுன்னு கை எடுத்து கொண்டு போயிட்டே இருப்பானுங்க. நீ அவ்வளவு அடி வாங்கிய நீ தெரிஞ்சல ஃப்ராட் பயல உன்னா. ஏய் 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 இரு இரு விடுறி. இப்பதானே சொன்ன வாயை திறந்தோடனே ஓடிடுவானுங்க. அதுக்குள்ள இது பண்ற. எனக்கு உன்னை பிடிக்கல, அதனால தான் உன்னை அடிக்கிறேன் திட்டுறேன். அதே மாதிரி மத்தவங்க கிட்டயும் இருப்பேனா என்ன? இல்லைனா மட்டும் அப்படியே உன் வாய்ஸ் ஸ்ரேயா கோஷலும் சித்ராவையும் கலந்து விட்டு வர மாதிரி இருக்கு. கூட்டமா பக்கத்தூர்ல இருந்து பஸ்ஸை பிடிச்சிட்டு வந்து உன் கச்சேரி கேட்குறாங்க. நீ தனியா இருக்கும் போது உன்கிட்ட பேசி பாருடே, அப்ப கூட நீ உன்னை திட்டிகிட்டே தான் இருப்ப. ஒரு பொண்ணுக்கு குரல் நல்லா இருக்கா இல்லையான்றதுலாம் முக்கியம் கிடையாது சரியா? அந்த குரல்ல இருந்து வர வார்த்தை தாண்டி முக்கியம். எப்பா பார்த்தாலும் மார்கழி மாசத்துல ஐயப்பன் கோயில்ல குழாயை கட்டி விட்டு பாட்டை போடுற மாதிரி கத்திட்டே கிடக்குறேன். எதுக்கு? அப்படி என்ன தாண்டி உனக்கு உள்ளுக்குள்ள போவோம்? நைட்டு நான் மயக்கத்துல இருக்கும்போது நிச்சயமா என்கிட்ட எதுவும் தப்பாலாம் நடந்துக்கல. ஏய், விருப்பம் இல்லாத பொண்ணோட நிலையில கூட தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த அழகு ஒன்ன மட்டும் இல்ல, வேற எவ்வளோ இருந்தாலும் சரி, எவ்வளோ அழகா இருந்தாலும் சரி, நான் பார்க்குற பார்வையில் கூட தப்பு இருக்காது. ஆனா நீ மயக்கத்தில் இருக்கும்போது லைட்டா தோணுச்சு. என்ன தோணுச்சு? நம்ம பொண்டாட்டி தானே, அழகா வர இருந்தியா, நல்லா பஞ்சு மெத்த மாதிரி வரைய இருந்த, நெருப்பை பத்த வச்சிடலாமோன்னு தோணுச்சு. அடிச்சு நான் எங்க போற போட போர்க்கி. என்ன இருந்தாலும் நேத்து இவனை கொஞ்சம் ஓவரா தான் அடிச்சிட்டனும். தமிழ், ஓகேவா? அம்மா இல்லையா? அம்மா குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? வாங்க வாங்க வாங்க. ஒரு நிமிஷம். இப்போ உடம்பு சரியாயிடுச்சா? ஓ, ஆதி அப்பா கொடுத்த மருந்தால சரியாயிடுச்சு. சரி, இன்னைக்கு அப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். தமிழ், என்னடி பண்ணிட்டு இருக்க? யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவியா? வா. பாரதி, அவளை திட்டாதீங்க. அவ வரமாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் அவளுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி அவளை இங்கே கூப்பிட்டேன். நேற்று நைட்டு தமிழுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால மைண்டு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. அதான் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு. ஏய், உள்ள போடி. உள்ள போன்னு சொல்றேன்ல, போ.
என்ன என்ன ஏமாத்த முடியாதுன்னு குழந்தைய ஏமாத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஒருத்தன் எவ்வளவு துரத்தினாலும் திரும்ப திரும்ப உங்களையே தேடி வரானே, அவன் எதுக்கு வரான்னு உங்களால புரிஞ்சுக்கவே முடியலையா? இல்ல புரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா? தப்பு பண்ண ஒருத்தனால எப்படிங்க திரும்ப திரும்ப வர முடியும்? நீங்க வருவீங்க. ஏன்னா உங்ககிட்ட நிறைய பணமும் இருக்கு, பணம் இருக்குங்கிற திமிரும் இருக்கு. ஆமா, அப்படி திமிரு இருக்கிறவன் தான் உங்களை பாக்குறதுக்காக இங்க தனியா ஒரு வீடு எடுத்து தங்கி பஸ் கூட இல்லாத ஊர்ல இப்படி கஷ்டப்படுறானா? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உங்களை இங்கேருந்து கூட்டிட்டு போகணுங்கிறத தவிர வேற எந்த காரணமும் இல்ல. ஓ, அப்ப இது என்ன பார்ட் 2வா? இல்ல எங்களை ஏமாத்துற நாடகத்தோட பார்ட் 2வான்னு கேட்டேன். வாசுவை கொன்னுட்டு தமிழ் மூலமா தான் நீங்க என் வாழ்க்கைக்குள்ள வந்தீங்க. இப்போ திரும்பவும் அவன் மூலமாவே வரணும்னு நினைக்கிறீங்களா? என் குழந்தைகிட்ட பேசுறதுக்கு கூட நான் நாடகம் ஆடணுமா? யார் உங்க குழந்தை? அவ ஏன் குழந்தை, வாசுவோட குழந்தை. உங்களுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்களும் உங்க குடும்பமும் சேர்ந்து அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணலனா இந்நேரம் வாசுவும் உயிரோட இருந்திருப்பாரு. நீங்களும் இப்படி வந்து நின்னு இருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் பாரதி,